வெல்கம் டு அதினா சமையல். இன்றைக்கி நம்ம சாசேஜ் வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம செய்யலாம் குயிக்காக அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், நீங்கள் எத்தனை சாசேஜ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு காரம், பெருங்காயத்தூள், சில்லி சாஸு, அது எல்லாம் ஊற்றி எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை சாசேஜ் எடுத்துருக்கோமோ அதை ஒன் சைடு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு லைட்டாக சும்மா லேசாக கட் பண்ணினாலே போதும். அதுபோல் எல்லா சாசேஜையுமே டபுள் சைடும் கட் பண்ணி லைட்டாக கட் பண்ணி இந்த மசாலா உள்ளே சேர்கிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை சாசேஜில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேனில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் லைட்டாக போட்டு, நான் கோகோனட் ஆயில் போட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஆயில் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. கோகோனட் ஆயில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அதில் வரிசை அடுக்கிட்டு நம்ம வேக வச்ச மரவள்ளி கிழங்கு நம்ம அதில் வச்சுட்டு அதில் நம்ம மிச்சம் இருக்க அந்த சாசேஜ் மசாலாவை அதில் அப்ளை பண்ணிவிட்டு கார்ன், நல்லா பச்சை கார்ன் நமக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா கூட நிறையா போட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய ஒரு குடை மிளகா கட் பண்ணி 2 சைடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன் சைடு எல்லாம் வெந்ததும் டபுள் சைடு எல்லா சைடும் நல்லா திருப்பி நல்லா வேக விட்டுட்டு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதினா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.